சென்னை பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக காணப்பட்டு வந்த கடல் சீற்றம் தற்போது படிப்படியாக குறைந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் அக்ஷயா. கடந்த 2 வார காலமாக கடல் சீற்றம் காரணமா இந்த சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் உள்ள ஸ்ரீனிவாசபுரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இங்கு இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் சீற்றம் காரணமாக கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டன. மேலும் 30க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. தண்ணீர் மட்டுமல்லாது கடல் சீற்றம் காரணமாக கடலில் இருந்து அரித்து வந்த மண் கூட வீடுகளுக்குள் புகுந்து காணப்பட்டது. இதனால் மக்களது அன்றாட வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 வார காலமாக இருந்து வந்த கடல் சீற்றம் இன்று சற்று குறைந்து காணப்படுகிறது. இந்த கடல் சீற்றம் தற்போது குறைந்திருந்தாலும் கூட கடலில் இருந்து அரித்து வந்த மண் வீடுகளின் ஓரங்களில் தேங்கியுள்ள நிலையில் வீடுகளை ஒட்டியே 5 அடி ஆழத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மீனவர்கள் தற்போது கடலுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். 2 வார காலமாக மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீனவர்கள் அவர்களது வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் கடலுக்குள் சென்றுள்ளனர். கடற்கரையொட்டிய அலைகளின் வேகம் அதிகமாக காணப்படுவதாகவும் கடற்கரையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள் சென்றுவிட்டால் அலைகளது வேகம் சற்று குறைந்து காணப்படுவதால் மீன்பிடி தொழிலில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என மீனவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த கடல் சீற்றத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு முறையும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பசிபிக் கடல், அட்லாண்டிக் கடல் ஆகிய இடங்களிலிருந்து உருவாகக்கூடிய அலைகள் கன்னியாகுமரியை தாக்கி மீண்டும் அரபிக்கடலில் கலந்துவிடும். ஆனால் இம்முறை கன்னியாகுமரியிலிருந்து வங்கக்கடலை ஒட்டியுள்ள கடற்கரை மாவட்டங்களை தாக்கிவிட்டு அது ஒரிசா வரை இந்த அலைகள் சென்றுள்ளன. இதனாலேயே இந்த கடற்கரை ஓரங்களில் உள்ள சில பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கடலியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் சீற்றம் இந்த வாரத்திற்குள் சற்று குறைந்து காணப்படும் என கடலியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் அக்ஷயா.